வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேத்து. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை வைக்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 22/3/2026 காலையில் 9:17 வரைக்கும் வளர்பிறை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் இருக்கு. இரவு 10:43 வரைக்கும் பரணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கு. காலையில் அதாவது மதியம் 1:41 வரைக்கும் வைத்திருதி நாமயோகமும் அதற்கு பிறகு விஸ்கம்ப நாமயோகமும் இருக்கு. காலையில் 10:36 வரைக்கும் வணிசைக்கரணமும், இரவு 9:17 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை 10:43 வரைக்கும் பிரபலாராஷ்ட யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமா. மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. காலையில் 7:30 8:30 வரைக்கும் நல்ல நேரம். மாலையில் 4:50 6:21 வரைக்கும் ராகு காலம். மதியம் 12:17 1:48 வரைக்கும் யமகண்டமும். மாலை 3:19 4:50 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர்த்தி திதி காலையில் முடியுது. சதுர்த்தி திதி அப்படின்னாலே சதுர்த்தி அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறை வழிபாடு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். எப்பவுமே இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். விநாயகர் இன்னைக்கு செய்யக்கூடாது, சதுர்த்தியில் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாமீன் கையெழுத்து அல்லது உத்தரவாதம் போடக்கூடாது. இது சதுர்த்தி திதியில் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வரும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றது, பஞ்சமி திதி அப்படின்னாலே என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது, ஒரு குடும்பத்தில் பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் 5ஆவதாக பிறப்பவர்கள் பஞ்சமி திதியில செய்கிற காரியங்களை பரிதவிக்கும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் இருக்கும், ஏதோ இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு போராட்டம், ஏதோ ஒன்று மனசுக்குள்ள சிக்கல், மனம் உடல் சார்ந்த விஷயங்கள்ல போராடிக்கிட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கு எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்க நல்லது. வைத்திருதி நாமயோகம் இருக்கு. நான் எப்போ உங்களுக்கு சொல்றது, தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, நாமயோகங்களில் வைத்திருதி நாமயோகமும் வியதி பாத் நாமயோகமும், இந்த நாமயோகங்கள்லையும் இந்த நான் சொன்ன மொத்தம் 4 நாள், மாசத்துல 4 நாள் பித்ருகளை எண்ணி உணவு தானம் நீருடன் செய்யணும். நீருடன் உணவு தானம் செய்யணும். செய்யும் போது அந்த பித்ருகளின் ஆசி கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். உங்களுடைய கர்ம வினைகள், அதாவது மாசத்தில் 4 நாள் அப்படின்னா வருஷத்துல 48 நாள் வரும். ஒரு மண்டலம் நீங்க செய்யும் போது உங்க கர்ம வினைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்கள். அப்ப இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யாமல் நீங்க முழுக்க இந்த மாதிரியான விடயங்களுக்கு செலவு செய்யுங்கள். அதாவது புதிதாக ஆரம்பிக்கிறது கூடாது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றது, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்படி பலன் பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு விடயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்துக்கிட்டு. ராசி அப்படிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். சந்திரனுடைய அமர்வை வச்சு நம்ம சொல்றது, நகர்வை வச்சு சொல்றது. சந்திரன் உடல் மனதுக்கு தான் சிறப்பு அம்சமாக இருக்கிறார். அப்போ உடல் இருக்குது அப்படின்னா அதுக்கு உயிர் இல்லைன்னா அதால் செயற்பட முடியாது.
ஆன்மா இல்லைன்னா செயற்படாது. ஆன்மா ஆத்மக்காரகன் அல்லது உயிர்காரகன் அல்லது உற்பத்திக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன் மூலியமாகத்தான் அந்த உயிர் எல்லா ஜீவராசியும் கிடைக்குது. நிலவு தாயாகவும் சூரியன் தந்தையாகவும் கொள்ளப்படுகிறது. இப்படி சூரியனை மையமாக வைத்து வரக்கூடிய லக்னத்தை தான் நீங்கள் பலன் பார்க்கணும். லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜான ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க. ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துல லானா எங்கே போட்டிருக்காங்க, இல்லை ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதாவது ஒரு குறுக்கு கோடு, ஒரு சின்ன ஒரு குறுக்கு கோடு ஒரு மூலையில் போட்டிருப்பாங்க, இல்லை ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் உங்களோட லக்னம். அந்த லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பலனை பாருங்க. அதுக்கு பிறகு என்ன தசை நடக்குது, அந்த தசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த தசையும் புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்துல இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தசையில ஒரு புத்தி உள்வினை புத்தியா இருக்கும், அது நடக்குதான்னு பார்த்து இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகம் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லைன்னா நீங்கள் பார்க்குறது ஏதோ காலையில் கத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், தவிர உங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களிலே நீண்ட நாளாக சில சிக்கல்கள் அல்லது குழப்பங்கள் நிறைந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்குள்ளே அந்நியோன்யங்கள் மகிழ்ச்சி ஆனந்தங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்து யாராவது வெளிநாடுகளுக்கு போகணும் விருப்பப்பட்டாலோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது உங்களை வெளிநாடுக்கு எடுக்கணும் விருப்பப்பட்டாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கையில் தேவையில்லாமல் செலவுகள், கையில் இருக்க பணம் எப்படி போகுதுன்னே தெரியாமல் உங்களுக்கு கரைஞ்சி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இனம் காண முடியும். அதை ஒன்று சேமிப்பாகவோ அல்லது உங்களுக்கு சுப செலவாகவோ மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்கள் சொல்வாக்கு பெருகக்கூடிய நாளாக இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய ஆசைகளும் தேவைகளும் விருப்பங்களும் இருக்கும். அதுகள் எல்லாம் குறையும் போது சில மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால நீங்கள் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக்கி உங்களை சுற்றி உள்ளவங்களும் மன அழுத்தங்களுக்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதனால இன்றைக்கு நீங்கள் உங்களோட மனதை இதமாக வைத்து கொள்ளக்கூடிய இடங்கள், தியானம் மண்டபங்கள், கோயில்கள், நீர்நிலைகள், களியாட்ட விடுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நிதானமாக போயிட்டு வாங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியானது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலவுகள் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. தேவையற்ற செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக மாறுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் சில உடல் உபாதைக்குள் உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அடுத்து தேவையற்ற விடயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களில் சில மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசஸ்த குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய பேருக்கு ஆழ் மனசு ஆசைகள் நிறையா இருக்கும். வாழ்க்கையை எங்களுக்கு இப்படி மாற்றி கொண்டு போகணும், இப்படி செய்யணும், முன்னேறணும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா இன்னைக்கு நிம்மதியான நாளாக இருக்கும். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்க. இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்க வேண்டும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில திடீர் மாற்றங்கள் உருவாகும்.
நீண்ட நாளாக ஒரு ஆண் வாரிசை எதிர்பார்த்துருந்தா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு தொழிலோ வியாபாரமோ அமைதில்லை, அடுத்து எனக்கு முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்விகளில் கொஞ்சம் உயர்வு, தந்தை வழியில் சில நன்மைகள், தந்தைக்கு நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரம், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அடுத்து திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லையும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்க நன்மை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் அழகாக. அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத ரீதியில் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. கடன் கொடுக்க வாங்குற சிக்கல் தீர்றது எப்படி தீர்ந்துச்சுன்னே தெரியல, தீர்ந்துடும். ஒரு நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தோன்னு தெரியாது, இல்லை அதுக்கான ஒரு வைத்திய முறைகளை கண்டுபிடிக்கிறது, சில கண்டங்களை சந்தித்து அதுலேருந்து வெளியே வரும். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம், ஏதோ ஒரு புதிய தொழில் தேடிதான் எதிர்பாராமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து, இன்சூரன்ஸ் சொத்து எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் பேச்சுவார்த்தைகள் இதில் நிச்சயம் பண்ணுறதுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், அமைதியாக அதை கையாளப்படும். குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கும். அடுத்து நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வேலை செய்கிறவங்க யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி செய்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக தொடர்பாடுகள் விஷயங்களை பார்த்துக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாமே. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொள்ளுங்க. அதை ஒரு வீடு வாங்க போகிறேன், காணி வாங்க போகிறேன், அதை திருத்த போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு கடன் வாங்கி மட்டும் எதுவும் செஞ்சிடாது. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயம் உங்களுக்கும் சரி, உங்களுடைய கணவன் மனைவி 2 பேருக்கும் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்டவங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். எதிர்கள் தொல்லைகளை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் உபாதைகள் தென்பட்ட உடனடியாக வைத்தியசாலையை நான் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளணும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீண்ட நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்து அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், புதுசாக வாங்கணும், அது சம்மந்தமான செயற்பாடுகளை செய்யணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள்லாம் நன்மையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து இதில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்கறது எதுவும் செய்யக்கூடாது. அடகு வைக்கிறது கூடாது. கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கடந்து போகிறதுக்கு பாருங்கள். பேசி பெருசாக்கி கொள்ளாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதிகள் கொஞ்சம் குலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானமாகவும் அமைதியாகவும் அந்த வர்ற விஷயத்தை எப்படி கையாளலான்னு பாருங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. அதோட குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகள், ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்த்து கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக
உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் உருவாகும். அதனால உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும். தம்பி தங்கிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலையும் சில முயற்சிகள் தடை வரலாம். அந்த விஷயத்துல கவனமாக இருங்க. வெளியே போகிறதுக்கு முன்னாக்க ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி ஒரு அழைப்பை ஏற்படுத்திட்டு போகலாமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும். அடுத்து ஏதாவது ஒரு விண்ணப்பங்கள் செய்கிறதுக்கு இருந்தால், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சார்பான பத்திரங்களை கொடுக்கறதா இருந்தால் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு பார்த்துட்டு, இல்லைன்னா இன்னொருத்தர் மூலியமாக மீள் பரிசீலனை செய்துட்டு கொடுக்கறது நன்மையை தரும். ஒரு நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்ச்சி.